السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்கிற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, இது ரபீஉல் ஆஹிர் மாதம். இந்த மாதத்தில் இறைநேசர்களின் தலைவராக போற்றப்படுகிற முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய நினைவு நாள் உலகெங்கும் அனுசரிக்கப்படுகிற காலம். அவர்கள் ரபியுல் ஆஹிர் பிறை 11 வஃபாத்தானார்கள். அவர்களுடைய பெயர் அப்துல் காதிர் என்பது. ஆனால் அவருக்கு முஹீதீன், இந்த தீனுக்கு உயிர் கொடுத்தவர் என்கிற ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. அதற்கான முழு தகுதியையும் அவர் பெற்றிருந்தார். முஸ்லிம் சமூகத்தை அதனுடைய மனோநிலையில் ஏற்பட்டிருந்த பலவீனத்தை அகற்றி இஸ்லாத்தின் யதார்த்தமான பாதையில் அதை வழிநடத்தி கொண்டு செல்வதில் மகத்தான பங்காற்றியவர் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் அதை விளங்கிக் கொள்வது நமக்கு பொருத்தமாக இருக்கும். இன்னைக்கு உள்ள முஸ்லிம் சமூகத்தை நாம எப்படி உணர்கிறோம் என்றால், மிகவும் பலவீனமான சமூகமாக உணர்கிறோம். நான் பல தடவை எங்களுக்கு சொன்னது போல, நம்மிடத்தில் காசு வசதி இருக்கிறது, பல நாடுகள் நம்மிடத்தில் இருக்கிறது, இப்படி பல சிறப்புகள் நம்மிடத்தில் இருந்தாலும் கூட நாம் ரொம்ப பலவீனமாக இருக்கிறோம். இன்றைய நேரத்தில் அதை நாம் உணர்கிறோம். இது போல ஒரு 1000 வருஷத்திற்கு முன்னால் முஸ்லிம் சமுதாயம் பலவீனப்பட்டு இருந்தது. அவர்களுடைய தலைமையில் ஒரு அரசாங்கம் இருந்தது. அதற்கு கீழே பல அரசுகள் கட்டுப்பட்டு இருந்தார்கள். அவர்கள் ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தார்கள். என்றாலும் வலிமை இல்லாதவர்களாக, மிக பலவீனமானவர்களாக இருந்தார். பல்வேறுபட்ட குழப்பங்கள் அந்த சமூகத்தை சுற்றி இருந்தது. ஒரு பக்கம் நாத்திகம் பேசக்கூடிய பண்புக்கு முஸ்லிம்கள் ஆட்பட்டிருந்தார்கள். நாத்திகம் பேசக்கூடியவர்களாக இருந்தார். இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் நம்பிக்கையற்றவர்களாக ஒரு பக்கம் இருந்தார். இன்னொரு பக்கம் ஆத்திகம் பேசக்கூடிய தரீகா என்கிற ஆன்மீகத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமிய ஷரீஅத்திலிருந்து வேறொரு பக்கத்தில் மக்களை கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். இது போன்ற ஒரு காலகட்ட அரசியல் ரீதியாகவும் மிகவும் வலிமை குறைந்தவர்களாக முஸ்லிம்கள் இருந்தார். இதுக்கும் நம்ம கிட்ட எல்லா பலமும் இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் தான் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள்
மகத்தான பங்காற்றினார். முஸ்லிம் சமூகத்தை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு இந்த மார்க்கம் என்பது என்ன என்பதை தெளிவுபடுத்தி அதன் ஈமானிய ஓட்டத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்த்து, அதே போல ஆன்மீகம் என்பதை நிலைப்படுத்தி அதை சரிப்படுத்தி சமூகத்தை ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னால் சரியான திசைக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு அஸீஸ். அதனாலதான் அவருக்கு முஹிதீன், தீனுக்கு உயிர் கொடுத்தவர் என்ற பெயர் வந்துச்சு. அந்த நன்றியில தான் எங்கெல்லாம் பள்ளிவாசல் வச்சாங்களோ முஹிதீன் பள்ளிவாசல்னு பேர் வச்சு, எதேச்சையாக சில வாரங்களுக்கு முன்னால் சிறுமலை, திண்டுக்கலுக்கு பக்கத்தில் இருக்கிற சிறுமலைங்கிற ஊருக்கு போயிருக்கேன். மலை மேல இருக்கிற ஒரு சின்ன ஊர். அங்க கீழே கேட்ட போது மேல ஒரு கோயில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. மேல போய் பார்த்தா ஒரு பள்ளிவாசல் இருக்கு, முஹிதீன் பள்ளிவாசல்னு போர்டு முன்னாடி போட்டு. நான் மனமாற முஹிதீன் ஷேக் அவங்களுக்காக துவா செஞ்சேன். அல்லாஹ் அவங்களுடைய ஈமானிய வெளிப்பாட்டின் நசீபா அல்லாஹ் நமக்கு தரணும்னு துவா செய்யும். எனக்கு இன்னும் அந்த காட்சி ஞாபகத்தில் இருக்கு. அந்த பள்ளிவாசலுக்கு முன்னாடி நின்று நான் துவா கேட்ட காட்சி. என்ன காரணம் அப்படின்னா, உலகம் முழுக்க இன்று வரைக்கும் ஒரு சரியான மார்க்கத்தின் பாதைக்கு மக்களை அழைத்து செல்வதில் முஹிதீன் ஷேக் அவங்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கு. அதனாலதான் நம்ம வருஷந்தோறும் ரபியுல் ஆஹிர் மாதம் வருகிற போது முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு அஸீஸ் அவர்களை நினைவு கூர்கிறோம். பள்ளிவாசல் தோறும் மௌலூத் மஜ்லிஸ்கள் நடக்கிறது, கந்தூரி நிகழ்ச்சிகள் நடக்கிறது. முஸ்லிம்கள் பல நன்மையான காரியங்களை இதை ஒட்டி செய்கிறார்கள். சகோதரர்களே, முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு அஸீஸ் அவர்கள் நினைவு கூறப்படுகிற போது ஒரு இறைநேசர் மட்டும் நினைவு கூறப்படுவதில்லை. அதையும் நாம கவனத்தில் கொள்ளணும். இப்ப நம்ம பள்ளிவாசல் எல்லாம் முஹிதீன் மௌலூத் ஓதுவாங்க. அந்த முஹிதீன் மௌலூத் மஜ்லிஸ்ல போய் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில ஒரு துவா ஓதுறதுக்கு முன்னாடி இஸ்லாத்தில் தோன்றிய ஏராளமான இறைநேசர்களுடைய பெயர்களை வரிசையா படிப்பாங்க. நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்து எங்கேயாவது ஒரு மௌலூது நடக்கும், முஹிதீன் மௌலூது நடக்கும் போது அதை கவனிச்சு பாருங்க. முஹிதீன் மௌலூதுடைய கடைசியில பார்த்தீங்கன்னா, துவாவுக்கு முன்னாடி இறைநேசர்களுடைய ஒரு பட்டியல் படிக்கப்படும். இப்ப இது முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானியை நினைவு கூற மஜ்லிஸ் தானே. அதுல அவங்கள பத்தி மட்டும் சிந்திக்காம இவ்வளவு பேரை பத்தி பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, அதில் ஒரு செய்தி இருக்கிறது. இந்த உலகத்தில் முஸ்லிம்களுக்கு இறைநேசர்கள் என்கிற அல்லாஹ்வினுடைய நெருக்கமான நல்லடியார்களுடைய வழிகாட்டுதலும் அவர்களுடைய நடைமுறையின் மீதான ஆசையும் அக்கறையும் முஸ்லிம்களிடத்தில் இருக்க வேண்டும். அது சரியான இஸ்லாத்தை கொண்டு நடக்க அவர்களுக்கு உதவும். அதனால முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவங்க பேரால நிகழ்ச்சி நடந்தாலும் இது அவங்கள மட்டும் குறிக்கிற நிகழ்ச்சி அல்ல. இறைநேசர்கள் எல்லோரையும் எடுத்துக்கொள்கிற ஒரு நிகழ்ச்சி. யாரெல்லாம் இந்த உலகத்தில் இறைநேசர்களாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் நாம் கொண்டாடுகிறோம் என்கிற செய்திதான் இந்த ரபியுல் ஆஹிருடைய செய்தி. இறைநேசர்கள்னா யாரு? அந்த வார்த்தையிலேயே அதுக்கு அர்த்தம் இருக்கு இல்லையா? இந்த வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்கு. மாஷா அல்லாஹ், நம்முடைய தமிழ்ல இஸ்லாத்தினுடைய அடிப்படை சொற்களை மொழிபெயர்த்தவங்க ரொம்ப சிறப்பா மொழிபெயர்த்திருக்காங்க. அது எவ்வளவு நீண்ட தொடர்பு நமக்கும் இஸ்லாத்துக்கும் இடையில இருக்குதுன்னு காட்டுறதுக்கான ஒரு ஏற்பாடு. நான் எப்பவும் சொல்றது,
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல இருக்கிற மாதிரி வேற எந்த மொழியிலும் இல்லை. இங்கிலீஷ்ல சொன்னா நோ ஒன் இஸ் காட் எக்ஸப்ட் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? ஆனா நம்ம தமிழ்ல தான் என்ன மொழிபெயர்த்தோம்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லைன்னு மொழிபெயர்த்தோம். அது மிக அற்புதமான ஒரு ஏற்பாடு. அப்படி எல்லாம் நமக்கு நம்ம சின்ன குழந்தையா இருக்கிற காலத்துல இருந்தே வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி 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 பழக்க போய்தான் நாம அத்தா அம்மாவை கூட கையெடுத்து கும்பிட மாட்டோம், தயங்குவோம். தேவைன்னா தான் நம்ம கையெடுத்து கும்பிடுவோமே தவிர வேற யாரையும் அப்படி சொல்றதுக்கு தயங்குவோம். காரணம் என்னன்னா இந்த டிரான்ஸ்லேஷனுடைய சிறப்பு. அதே போலதான் வலி. வலி என்கிற வார்த்தைய அவுலியா, வலின்றது சிங்குலர் வேர்டு. வலினா இறைநேசர், அவுலியான்னா இறைநேசர்கள். நம்ம பொதுவா அவுலியா அவுலியான்னு சொல்லி பழகிட்டோம். ஆனா அது வந்து பன்மை வார்த்தை. வலியுல்லாங்கிறது தான் சிங்குலர், ஒரு ஒருமை வார்த்தை. இதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது இறைநேசர் அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க. மாஷா அல்லாஹ்ங்க, இன்ன வரைக்கும் அந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப அர்த்தம் ஆழமானது இல்லையா? வலின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? இறைநேசர்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த வார்த்தையே என்ன சொல்லிருது? இறைநேசர்னா என்ன அர்த்தம்? அவர் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்னு அர்த்தம் இல்லையா? இறைநேசர்ன்ற வார்த்தை என்ன சொல்லுது? அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர். அப்ப அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர் என்று சொல்லும் போது அதில் கிடைக்கிற யதார்த்தமான உணர்வு என்னங்க? நீங்க யதார்த்தமா சொல்லுங்க. ஒருத்தர் அல்லாஹ்வை நேசிக்கிறவர் அப்படின்னு வந்தா நமக்கு அவர் மேல நேசம் தானா வருமா வராதா? ஒருத்தர் ஒரு இயல்பா அந்த வார்த்தைக்கு இருக்கிற யதார்த்தமா இருக்கு. இயல்பான வார்த்தைக்கு இருக்கிற யதார்த்தம் இறை நேசர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லப்படுவாரானால் நமக்கு இயல்பா அவர் மேல ஒரு பாசமும் நேசமும் வருமா இல்லையா? அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு மொழிபெயர்ப்பு, யதார்த்தமான மொழிபெயர்ப்பு. சமுதாயம் இத்தகைய மனிதர்கள் மீது ஆழமான அன்பும் மரியாதையும் காட்ட வேண்டிய மொழிபெயர்ப்பு. இறைநேசர்ங்கிற வார்த்தைக்கு பொருள் என்னன்னா அல்லாஹுவை நேசித்தவர்கள் அப்படின்னு சராசரியா நம்ம அர்த்தம் சொல்லிடுவோம். இறைநேசர்னா அல்லாஹ்வை நேசிக்கிறவர். அதுக்கு விளக்கம் என்னன்னா அல்லாஹ்வை மட்டுமே நேசிக்கிறவர். அதுக்கான விளக்கம் என்ன? வலி இல்லாம இறைநேசர்னு நம்ம சொல்றோம். அதுக்கான அர்த்தம் என்னன்னா அல்லாஹ்வை நேசிப்பவர் என்பதை தாண்டி அதில் இருக்கிற அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை மட்டுமே நேசிப்பவர். அதுல இன்னொரு அர்த்தம் என்னன்னா அல்லாஹ்வை மட்டுமே நேசிப்பதில் கரை கண்டவர். இறைநேசருக்கு விளக்கம் நம்ம இப்படி சொல்லலாம், அல்லாஹ்வை மட்டுமே நேசிப்பதில் கரை கண்டவர். இப்ப நீங்க இந்த பொருளை விளங்கும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? இறைநேசர் என்பவர் இஸ்லாத்தின் ஏகத்துவவாதி. ஏகத்துவவாதி தானே இறைநேசர்னா? அல்லாஹ்வை மட்டுமே நேசிக்கிறவர்னா அவர் மாதிரியான ஏகத்துவவாதி வேற யாரும் இருக்க முடியாது. ஏகத்துவம்னா என்னங்க அர்த்தம்? அல்லாஹ்வை மட்டுமே கொண்டாடுதல் அப்படிங்கிறது தானே ஏகத்துவம். இறைநேசர் என்பவர் எப்படிப்பட்டவர்னா அவர் ஏகத்துவவாதி. அதை நம்ம அடுத்து என்ன சொல்றோம்? கரை கண்டு, அதாவது அந்த அல்லாஹ்வை நேசிப்பதில் கரை கண்டவர், எல்லை கண்டவர்னு சொல்றோமா இல்லையா? அந்த எல்லை கண்டவர் அப்படிங்கிற வார்த்தை இஸ்லாத்தில் இருக்கிற சூஃபிசம் என்கிற ஆன்மீகத்தை குறிக்கிற வார்த்தை. அப்ப ஏகத்துவவாதி, ஆன்மீகவாதி என்கிற ரெண்டு கருத்துக்களை இறைநேசர் என்கிற சொல் உள்ளடக்கி அவங்க வாழ்க்கையில அல்லாஹ்வை மட்டுமே இடம் கொடுத்தவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வீட்டை சுத்தம் செய்வது அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மனசை சுத்தம் பண்றதுன்னு அர்த்தம். நம்மெல்லாம் வீடு சுத்தம் பண்றதுக்கு, வீடு அலங்காரமா வச்சுக்கிறதுக்கு, வீட்டை வந்து கவர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு நாமெல்லாம் எவ்வளவு முயற்சி செய்வோமோ, இறைநேசர்கள் அவங்களுடைய மனசை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க.
அவங்கள பொறுத்த வரைக்கும் வீடு சுத்தம் அப்படின்னா மனசை சுத்தமா வச்சுக்கிறது. எதுல இருந்து சுத்தமா வச்சுக்கிறது? அல்லாத சிந்தனையை விட்டு சுத்தமா வச்சுக்கிறது. அல்லாத சிந்தனைகள் மனசுக்குள்ள வரும். உதாரணமா பதவி அல்லது காசு அல்லது வேற குழந்தை குட்டி செல்வாக்கு அப்படின்ற எந்த சிந்தனை மனசுக்குள்ள வந்தாலும் அதை உடனே தொடர்ச்சி எரிஞ்சு அல்லாஹ்வை மட்டுமே வச்சுக்கிறது இந்த இறைநேசர்களுடைய வழக்கம். அவங்கள பொறுத்த வரைக்கும் வீடு சுத்தம் பண்றது அப்படின்னா அப்படித்தான் அர்த்தம். ஹக்கீம திருமதி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இறைநேசர் இருந்தாரு. அவர் இறைநேசர் மட்டும் இல்லை, மிகப்பெரிய சட்ட அறிஞர். ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய சட்ட அறிஞர் ஹக்கீம திருமதி. அவருடைய மனைவியும் ரொம்ப சிறந்த ஒரு இறைநேச தரத்தில் உள்ள பெண்மணி. அந்த அம்மாவுடைய கனவுல ஒரு தடவை ஒரு செய்தி வருது, உங்க கணவர்கிட்ட வீட்டை சுத்தம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு ஒரு செய்தி. உங்க கணவர்கிட்ட வீட்டை சுத்தம் பண்ண சொல்லுங்க. இப்ப அந்த அம்மா யோசிக்கிறாங்க, வீடு சுத்தமா தானே இருக்கு, வீட்டுல ஏன்னா வீடு சுத்தமா வைக்கிறது யார் வேலை? அந்த அம்மா வேலை. வீடு சுத்தமா தானே இருக்கு, இதுக்கு மேல வீட்டை சுத்தமா வைக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க கணவர்கிட்ட போய் சொல்றாங்க, ஹக்கீமு திருமதி கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி என் கனவுல இப்படி சொல்லப்பட்டது, வீட்டை சுத்தமா வைங்க. அப்ப அவர் சொன்னாரு, ஒண்ணு இல்ல, நான் சிலரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன், வீட்டுல சிலரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன், அந்த பேச்சு வேண்டாம்னு எனக்கு சொல்றாங்க. அந்த பேச்சு வேணாம். பேசும்போது என்ன வந்துடும், சில நேரத்துல தீபத்து வந்துடும், அவர் அப்படி இப்படின்னு எல்லாம் வந்துடும். நாம பேசாக்கூட சில நேரத்துல அடுத்தவங்க பேசிடுவாங்க. மக்களுக்கு பேசுறதுக்கு கருத்து இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா ஆளை பத்தி பேசுவாங்க. அதனால எங்க வீட்டுல சில பேர் இப்படி பேசிட்டு இருந்தாங்க, அதனால வீட்டை சுத்தம் செய்யின்னு இந்த நாக்குக்கு சொல்லியிருக்காங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நாம இனி இந்த வீட்டுக்குள் வேற எந்த வார்த்தைகளையும், அல்லாஹுக்கு பயப்படாத எந்த வார்த்தையும் பேச வேணாம் என்று ஹக்கீமு திருமதி அவருடைய மனைவியிடத்தில் சொன்னார் என்கிற ஒரு செய்தி இருக்கு. அப்ப அவங்க இறைநேசர்கள்ங்கிறவங்க அவங்களுடைய இதயத்தை சுத்தம் பண்றவங்க. வீட்டை சுத்தம் பண்ண மாதிரி, வீட்டை அழகுபடுத்தி வச்சிருக்கிற மாதிரி இதயத்தை அல்லாஹுக்காக அழகுபடுத்தி கொண்டவர்கள். அவங்களுடைய தனிப்பட்ட சக்திகளை கூட அல்லாஹுக்காக வச்சுப்பாங்களே தவிர தங்களுடைய காரியத்துக்காக பயன்படுத்திக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட சக்தி இருந்தா கூட அந்த சக்தியை அல்லாஹுக்காக வச்சுக்குவாங்க, வேற எதுக்காகவும் அவங்க பயன்படுத்திக்க மாட்டாங்க. இப்ப நம்ம எல்லாம் என்ன கேள்விப்படுறோம், வலிமார்கள் அப்படின்னாலே நமக்கெல்லாம் பொதுவா மனசுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற செய்தி என்னன்னா, அற்புதம் செய்யறவங்க, அப்படித்தானே? வலிமார்கள்னாலே நம்ம மனசுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற செய்தி அதிசயங்கள், அற்புதங்கள் செய்யறவங்க. முஹிதீன் ஷேக்னாலே கோழியை சாப்பிட்டுட்டு அந்த எலும்புகளை எல்லாம் திருப்பி உயிர் கொடுத்தவர் அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள் இருக்கு, அதிசயங்கள் செய்தி. வலிமார்கள் அப்படின்னு சொன்னாலே அதிசயம் செய்பவங்க அப்படிங்கிற நினைப்பு தான் நமக்குள்ள உட்கார்ந்து இருக்கும். அந்த அதிசயம் செய்த ஆற்றல் அவங்களுக்கு இருந்தா கூட அதை தன்னுடைய பெருமைக்கு அவங்க பயன்படுத்திக்க மாட்டாங்க. அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைக்கிற காரியத்துக்கு தான் பயன்படுத்தும். இப்ப நம்மகிட்ட ஒரு செல்வாக்கு இருக்குன்னு வைங்களேன், நம்ம என்ன செய்வோம், நம்மகிட்ட ஒரு திறமை இருந்தா அதை நான் யாருன்னு காட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்னா இல்லையா? அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு சில திறமைகளை கொடுத்திருந்தாலும் அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைப்பதற்கு பயன்படுத்துவாங்களே தவிர தங்களுக்காக அதை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. பாயஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய இறைநேசர் இருந்தார், மிக புகழ் பெற்ற இறைநேசர். அவரும் ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் தான். நிறைய அற்புதங்கள் அவர்கிட்ட இருந்து வெளிப்பட்டிருக்கு. அற்புதங்கள் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அல்ல. அல்லாஹ் ஒருத்தருக்கு நெருக்கமாயிடும் போது அவர் என்ன வேணாலும் செய்யலாம் இல்லைங்க. அல்லாஹ் ஒருத்தருக்கு நெருக்கமாக இருக்கும் போது, இப்ப ஒருத்தர் அமைச்சருக்கு நெருக்கமா இருக்கிறாருன்னு வைங்களேன், அமைச்சருக்கு நெருக்கமா இருந்தா அவர் சில காரியம் செய்ய முடியுமா இல்லையா? இப்ப அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருந்தா
என்ன காரியம் வேணாலும் செய்யலாம் இல்லையா? அதனால கராமத் அப்படிங்கிற அதிசயங்களை நாம அதை பார்த்து திகைச்சு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது நடக்கும். யாரு அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அது சகஜமா நடக்கும். பாயசீதில் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தடவை ஒரு பழைய இடத்துல போகும்போது ஒரு மாவு மூட்டையை தூக்கிட்டு போக வேண்டிய சந்தர்ப்பம் வருது. மாவு மூட்டையை தூக்கி கழுதையில வச்சு கொண்டு போவாங்க. அன்னைக்கு பார்த்து கழுதை இடிக்கல, காட்டு பகுதி, கழுதை கிடைக்கல. ஒரு சிங்கம் வருது, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க, அது வந்துருச்சு. இது சகஜம். சிங்கம் வருது, சிங்கம் வந்துச்சு. சிங்கத்து மேல அந்த அந்த மாவு மூட்டையை எடுத்து வச்சு போற வழியில ஒரு வயசான பெண்மணி அவரை பார்க்கிறார். பார்த்துட்டு சொல்றாங்க, நீ மோசமான சர்வாதிகாரி அப்படிங்கிற. மோசமான சர்வாதிகாரி. அவர் திகைச்சு போறாரு, நான் என்ன செஞ்சேன்? அம்மா சொல்றாங்க, இந்த சிங்கத்தின் தரம் என்ன? ஒரு கழுத பொதி சுமக்கிற மாதிரி இந்த சிங்கத்தை உன் சக்தியால நீ பொதி சுமக்க வச்சிட்டிய என்று சொன்ன உடனே அவர் உடனே தன்னை சுதாகரித்துக் கொண்டு, அடடா நம்ம தேவைக்கு இந்த இதை நம்ம பயன்படுத்திட்டோமே என்று சொல்லி அதிலிருந்து விடுபட்ட பிறகு பாயசீதில் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், என் வாழ்நாளெல்லாம் அந்த பெரிய மனுஷியின் வார்த்தைகளை நான் நினைவில் வைத்திருந்தேன். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான ஆற்றல், இதை நம்ம எப்படி பயன்படுத்தி விடக்கூடாது? சராசரி காரியங்களுக்காக பயன்படுத்தி விடக்கூடாது என்று நான் புரிந்து கொண்டேன். அவர்கள் சொன்னார், இப்ப இறைநேசர்கள் அவர்களிடத்தில் இருக்கிற ஆற்றலை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்துவார்களே தவிர அவங்களுடைய தேவைக்காக, அவங்களுடைய செல்வாக்க காட்டுறதுக்காக செய்ய மாட்டாங்க. அதே போல மாளிகையில் வாழ்ந்தாலும், நான் திருப்பி சொல்ற பாருங்க, அரச மாளிகையில் வாழ்ந்தாலும் அந்த செல்வாக்கை உணராமல் அல்லாஹுவின் நேசத்தில் திளைத்திருப்பார்கள். வெளியில பார்க்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? அரச மாளிகையில் வசிப்பது போல தெரியும். ஆனா அவங்க அல்லாஹுவில் திளைத்திருப்பவர்களாக இருப்பார்கள். ஆக்ரால போனா தாஜ்மஹால் பார்க்கலாம். தாஜ்மஹால் அல்லாம ஆக்ரால பாக்குறதுக்கு இன்னொரு முக்கியமான இடம் இருக்கு, ஆக்ரா ஃபோர்ட், ஆக்ரா கோட்டை. நம்ம போனா தாஜ்மஹாலையும் பார்க்கணும், ஆக்ரா கோட்டையும் பார்க்கணும். இந்தியாவில் இருக்கிற மிகச்சிறந்த கோட்டைகளில் அது ஒரு கோட்டை. பார்க்கறதுக்கு அவ்வளவு கம்பீரமா இருக்கும். அந்த கோட்டைக்குள்ளார எல்லாம் முகலாயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள போனா ஷாஜஹானுடைய மகள் ஜஹனரா பேகம் அவங்களுக்கு ஒரு ஏரியா இருக்கும். இது ஜஹனரா பேகம் ஏரியான்னு சொல்லுவாங்க. வாங்க பார்க்கலாம். அந்த பகுதிக்குள்ள நீங்க பார்க்கும்போது என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தோணும். ஆனா ஜஹனரா பேகம் தன் வாழ்க்கையை அல்லாஹுக்காக ஒப்படைத்து விட்ட ஒரு ஆன்மீக துறவு. கல்யாணம் பண்ணிக்கல, அல்லாஹ்வை சிந்திக்கிறதுலே இருந்தாங்க. அவங்களுடைய சகோதரர் தான் அவுரங்கசீப். அவருடைய ஆட்சி காலத்தில் ஜஹனரா பேகத்தை இந்த நாட்டினுடைய மூத்த பெண், முதன்மையான பெண் என்கிற அந்தஸ்தை கொடுத்து வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் அந்த அம்மா பொருட்படுத்திக்கவே இல்லை. அவங்க அத்தா ஷாஜஹான் இருக்கிற வரைக்கும் ஷாஜஹானுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அரச பட்டத்தையோ பதவியையோ பொருட்படுத்திக்கவே இல்லை. இப்படி இருப்பார்கள். இது இறைநேசர்களுடைய இயல்பு. அவங்க எந்த இடத்துல இருக்கிற வெளியில பார்க்கும்போது நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், இறைநேசர்கள்னா அவங்க ஏதாவது ரொம்ப ஒரு சாக்கு துணியை மேல போட்டுக்கிட்டு பழைய ரொட்டி துண்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படிதான் இருப்பாங்க இறைநேசர்கள்ன்ற ஒரு நினைப்பு நமக்கு இருக்கு. அப்படி அல்ல. அரச மாளிகையில் வசித்தாலும் அதன் சுகபோகங்களுக்கு தங்கள் மனதை பறிகொடுக்காமல் அல்லாஹுவில் தங்கள் மனதை நிலைநிறுத்தி இருப்பவர்கள் இறைநேசர். இதுல ஆண்களும் பெண்களும் அவங்க சமமா இருக்கும். அவங்களுடைய சிந்தனை எப்போதும் அல்லாஹ்விலே இருக்கும். இன்னொரு இறைநேசரை பத்தி ஒரு செய்தி வருது. அவரு ரோட்ல நடந்துகிட்டு இருக்காரு. ஒரு ஆளு மேல மாடியிலிருந்து கீழே விழுந்தான். விழுகிறவன் இவர் மேல விழுந்துட்டான். அவனுக்கு ஒன்னும் ஆகல, இவருக்கு பலமாடி விட்டுருச்சு. சில நேரத்தில் அப்படி நடக்குமா இல்லைங்களா? அவனுக்கு ஒன்னும் ஆகல, இவருக்கு அடிபட்டுருச்சு.
அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கார், பலத்த காயம் அவருக்கு. அட்மிட் ஆயிருக்கும் போது அவரை பலர் பார்க்க வர்றாங்க. அவங்க கிட்ட அவர் சொல்றாரு, காரண காரியங்களை இனிமேல நம்பாதீங்க. விழுந்தது அவன், காயம்பட்டது எனக்கு. அப்ப இது யாருடைய தீர்மானம்? விழுந்தா காயம்படணும் இல்லைங்களா? இதான காரணம். ஒருத்தனுக்கு காயம்பட்டுடுச்சுன்னா வேலை இருந்து விழுந்தான்னா காயம்படணும். இப்ப காரண காரியங்களை நம்பாதீர்கள், அதை தாண்டி இருக்கிற கர்த்தாவை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார் என்று ஒரு செய்தி இருக்கிறது. இது இறைநேசர்களுடைய சிந்தனை. அவர்கள் எப்போதும் எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வை எதிர்பார்த்தவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ்வின் சிந்தனையில் இருப்பார்கள், தங்களது சக்தியை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்துவார்கள். எது ஏற்பட்டாலும் அதை அல்லாஹ்வை நோக்கி திருப்பி விடுவார்கள். அவர்களுடைய நம்பிக்கை ஆயுதங்கள் மீது இருக்காது, அரச பதவியின் மீது இருக்காது. நீங்க அவுரங்கசீப் வரலாறு சொல்லித் தருகிற ஆச்சரியமான செய்தி. அவுரங்கசீப் இந்தியாவை இவ்வளவு பெரிய அளவில் ஆட்சி செய்தவர்கள் வேறு யாரும் இல்லை. 40 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள். அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி பரப்பை பத்தி சொல்றாங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், காபூலில் இருந்து செங்கல்பட்டு வரை, ஆப்கானிஸ்தானுடைய தலைநகர் காபூலில் இருந்து செங்கல்பட்டு வரை ஆட்சி செஞ்சிருக்கார். 40 லட்சம் கிலோமீட்டர்கள் ஆட்சி செஞ்சிருக்கார். அவருடைய குடிமக்களுடைய எண்ணிக்கை 19 கோடி. அன்றைக்கு இருந்த அவருடைய குடிமக்களின் எண்ணிக்கை 19 கோடி மக்களுடைய அரசராக அவர் இருந்திருக்கிறார். 50 வருஷம் ஆட்சி செய்திருக்கார். அவருடைய வரலாறு படிச்சா ஒரு செய்தி வருது, ஒரு யுத்தம் நடக்குது, சண்டை நடந்துகிட்டு இருக்கு. சண்டை நடக்கிற நேரத்துல தொழுக நேரம் வருது. தொழுக நேரத்துல யானையை நிப்பாட்டி அதுக்கு கீழே நின்று தொழுதுகிட்டு இருக்கார். யானையின் நிழலில் அவர் தொழுது கொண்டிருப்பதை பார்த்த எதிரிப்படைகளுடைய அரசர், இவரை நாம் ஜெயிக்க கூடாது என்று முடிவு செய்து சரணடைந்து போய்விட்டார் என்று வரலாறு. அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க அல்லாஹ்வுடைய நேசர்கள் அப்படின்னா, ஆயுதங்களை நம்ப மாட்டார்கள், ஆட்படைகளை நம்ப மாட்டார்கள், தங்களது மற்ற படைபலங்களை நம்ப மாட்டார்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வை நம்புவார். இதுதான் இறைநேசர்களுடைய இயல்பு. அந்த இயல்பின்படி அவர்கள் வாழ்கிற போது அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சில அந்தஸ்துகளை கொடுப்பான். அந்த அந்தஸ்துகள் பெருசு இல்லை. அந்தஸ்துகளை கொடுப்பான்னா சில கராமத் அற்புதங்களை செய்கிற ஆற்றலை அல்லாஹ் கொடுப்பான். ஆனா அந்த அற்புதங்கள் பெருசு இல்லை. அவங்க வெளிப்படுத்தின இயல்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இயல்பு தான் ரொம்ப பெருசு. அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, முழுக்க அல்லாஹ்வை நோக்கி திரும்பிட்டாங்க, அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிட்டாங்க. சகோதரர்களே, ஒரு அடிப்படையான தத்துவம் என்னன்னா, மனித அறிவினுடைய சிறப்பு. அல்லாஹ் மனுஷனுக்கு அறிவு கொடுத்திருக்கான், அது சிறந்தது. மனித அறிவினுடைய சிறப்பு என்னன்னா அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிறது. மனித அறிவினுடைய சிறப்பு டெக்னாலஜி. மனித அறிவினுடைய சிறப்பு டெக்னாலஜிகளை உருவாக்குவது, தொழில்நுட்பத்தை உருவாக்குவது, அதிகாரத்தை கைப்பற்றுவது, அல்லது பெரிய கௌரவமான இடத்தில் இருப்பது அப்படின்னெல்லாம் இல்லை. அரசர்களாக இருக்கிறவங்க, பேரரசர்களாக இருக்கிறவங்க எவ்வளவு பேர் ரொம்ப அவலட்சணமா வாழ்ந்திருக்காங்க. இப்ப ஒண்ணும் இல்லைங்க. இப்ப பாருங்க, காசாவுல மக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறாங்க. இவ்வளவு பாதிப்புன்னா இன்னைக்கு கூட 85 பேர்த்த கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு கூட 85 பேர், குழந்தைங்க, பெண்கள் 85 பேரை கொண்டு இருக்காங்க. காசாவுடைய எல்லையில 10,000 இஸ்ரேலியர்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. உள்ள நுழையிறதுக்காக, காசாவுக்குள்ள நுழையிறதுக்காக நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு செய்தி வருது. அமெரிக்கா அதிபராக இருக்கிறவருக்கு இந்த படுகொலையை நிறுத்தணும்னு நினைச்சா ஒரு போன் கால் போதும். இந்த படுகொலையை நிறுத்தணும்னு நினைச்சா ஒரு போன் கால் போதும். ஆனா அவர் பேசுற பேச்சுக்களை பாருங்களேன். நம்ம பார்க்கும்போது இவனெல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்க தோணுதா இல்லையா? ஐநா சபையில பேசும்போது 48 கைதிகளை விடுதலை செய்யுங்கள்னு அப்படியே உணர்ச்சி பொங்க பேசுறாரு. மக்கள் ஆயிரக்கணக்கில் படுகொலை செய்யப்படுகிற போது, மோசமான படுகொலை செய்யப்படுகிற, பட்டினியில் சாகிற போது அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிற
ஒரு ஆட்சி தலைவரை, அதுவும் சக்தி படைத்த ஒரு ஆட்சி தலைவரை உலகம் என்னன்னு மதிக்கும். அப்ப அரசு பட்டங்கள் ஆட்சிங்கிறதெல்லாம் பெருமை இல்லைங்க, அல்லாஹ்வ தெரிஞ்சுக்கிறது பெருமை. அவுரங்கசீப்பினுடைய பெருமை என்னங்க? அவுரங்கசீப்ன்ற வார்த்தைக்கு உலகத்தை கட்டி ஆண்டவர்னு அர்த்தம். ஆனா அவரை பத்தி விக்கிபீடியால தேடி பாருங்க, அவுரங்கசீப்னு போட்டு பாருங்க. அவர் தன்னை இறைவனுடைய கடைசி அடிமையாக கருதி கொள்வார்னு இருக்கு. நீங்க அவுரங்கசீப்பை பத்தி கூகுள்ல தேடி பார்த்தீங்கன்னா அவர் தன்னை பற்றி இறைவனின் கடைசி அடிமையாக கருதி கொள்வார்கள். அதுதான் ஒரு மனிதனுடைய சிறப்பு இல்லையா? காலம் கடந்தும் மனிதர்கள் எப்படி வாழ்வார்கள்னா அல்லாஹுவை அடையாளம் கண்டு கொள்வோது வாழ்வார். அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல இதை சொல்லி தர்ற அறிவாளி யாருங்க? அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யذ்குரூனல்லாஹ உலுல் அல்பாப். குர்ஆன் அறிவாளிகளுக்கு பயன்படுத்துற ஒரு வார்த்தை உலுல் அல்பாப், அறிவாளிகள். அது அறிவாளிகள்ங்கிறத விட இன்னும் ஒரு படி மேல புத்திஜீவிகள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புத்திஜீவிகள் யார் என்றால் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன். அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூறுவார்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும், வஅலா ஜுனூபிஹிம் படுத்த நிலையிலும் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். ஃபயதஃபக்கரூன ஃபீ கல்கி ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமி படைக்கப்பட்டதை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள், சிந்தித்து சொல்வார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை, சுப்ஹானக் நீ பரிசுத்தமானவன், ஃபகினா அஸாபன்னா, யா அல்லாஹ் நரகத்தின் வேதனை விட்டு எங்களை பாதுகாத்து விடு என்றவர்கள் கேட்பார்கள். இதுதான் அறிவாளிகளுக்கு அழகு. அறிவாளி யாருன்னா அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிட்டவன் தம் வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு முக்கியத்துவம். இதைத்தான் இறைநேசர்கள் செய்தார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவராங்க இருந்தாங்க. அல்லாஹ்வை கவனத்தில் வச்சுக்கிட்டவங்களா இருந்தாங்க. சரி, இந்த மனப்பக்குவம் இருக்கு இல்லையா, அல்லாஹ்வை மனசுல வச்சுக்கிறதுங்கிற மனப்பக்குவம் இருக்கு இல்லையா, இது நமக்கெல்லாம் வராது அப்படின்னு நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிறோம். நமக்கெல்லாம் என்ன செய்யாது, இதெல்லாம் வராது, இதெல்லாம் ரொம்ப பெரியவங்களுக்கு தான் அப்படி எல்லாம் வரும், நமக்கெல்லாம் வராதுன்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. நம்ம மார்க்கம் சொல்லி கொடுத்தது இறை நேசம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. யார் வேண்டுமானாலும் இறை நேசராகலாம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இறை நேசராகணும்னா வீடு வாசலை விட்டு விட்டு காடுகளுக்கு போய் கடும் தவம் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. சொத்து சுகங்களை துறந்து போக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அரச பட்டத்தை உதறிவிட்டு போக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை நேசித்தல் அப்படிங்கிறத நம்மில் ஒவ்வொருத்தரும் நம்முடைய நிலையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு உதாரணம் நம்முடைய கலீஃபாக்கள் 4 பேர். கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப அப்பாவி, சஹாபாக்கள்ல ரொம்ப அப்பாவி. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதுதான் அவருக்கு. அதுக்கு மேல அவருக்கு சிந்தனையும் இல்லை, செயல்பாடும் கிடையாது. ரொம்ப அப்பாவி. அப்ப அப்பாவிங்கிற நிலையில இவங்கெல்லாம் இறைநேசத்தின் உச்ச நிலையில் இருப்பவர்கள் இல்லையா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இறைநேசத்தின் உச்ச நிலையில் இருப்பவர்கள். அதுக்கடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா வீரர், எந்த ஒரு இடத்திலும் வீரத்திற்கு பின்தங்கி நிற்கிறவர்கள், பெரிய வீரர். வீரராக இருக்கிற நிலையிலும் மிகப்பெரிய இறைநேசராக இருந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பெரிய பணக்காரர். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பெரிய பணக்காரர், மார்க்கம் கண்ட பணக்காரர்கள் பெரிய பணக்காரர். அவருடைய பணத்துக்கான சாட்சி இன்னும் இருக்கு. நான் இதற்கு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட வக்ஃபை பத்தி உங்களுக்கு சொல்லும் போது சொன்னேன், மதீனால மஸ்ஜித் நபவிக்கு வெளியே வந்தா இன்னும் பார்க்கலாம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வக்ஃப்ங்கிற பேர்ல பல பெரிய கட்டடங்களை பார்க்கலாம். அப்ப அவர் பணக்காரங்கிறதுக்கு இன்னைக்கும் என்ன இருக்கு, ஆதாரம் இருக்கு. பெரிய பணக்காரர். பணக்காரராக இருந்த நிலையிலும் அவர் மிகச்சிறந்த இறைநேசராக இருந்தார். அதுக்கு அடுத்து வந்தாங்களே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவருக்கு ஒரு பேர் இருக்குது, சிஃப்ருல் யதை, பரம ஏழை. சிஃப்ருல் யதைனா 2 கையும் காலியானவர்னு அர்த்தம். நான் உங்களுக்கு முன்னால் சொல்லி இருக்கிறேன், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கையிலே ஜகாத் கொடுக்கிற அளவுக்கு சம்பாதித்ததில்லை, ஏன்? ஆனால் ஏழையாக இருந்த நிலையிலும் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவராக இருந்தார்.
இந்த 4 ஹலீஃபாக்கள் இருக்காங்களே, இந்த 4 பேருடைய வரலாறு நமக்கு சொல்ற செய்தி என்னன்னா, நீங்க எந்த நிலையில இருக்கீங்களோ அந்த நிலையில அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக முடியும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். நாம இறைநேசர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை வெறும் புகழ் மாலைகளாக மட்டும் நம்ம பாடிக்கிட்டு போயிடுறது, அவங்களை பெருமைப்படுத்துறது போதாது. அந்த இறைநேசர்கள் காட்டிய வழி எப்படிப்பட்டது சார்? நாம ஏன் கொண்டாடுறோம்? வருஷா வருஷம் ஏன் நம்ம அவங்களை கொண்டாடுறோம்னா, அந்த பாதையை நோக்கி நாம் நடபோடணும் அப்படிங்கிறது. இறைநேசம் என்கிற அந்த நிலை யாரோ ஒரு சிலருக்கு மட்டும் உரியதல்ல. அது நபிங்கிற நிலை சிலருக்கு மாத்திரமே உரியது. இறைநேசர் என்கிற நிலை லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன எல்லோருக்கும் உரியது. அவரவரது நிலையில் அல்லாஹ்வை நெருங்க முடியும், நேசிக்க முடியும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, மார்க்கம் சில விஷயங்களை சொல்லி கொடுக்குது பாருங்க. நீங்க வியாபாரி இறைநேசராக முடியுமா? மார்க்கம் சொல்றது முடியும். என்ன செய்யணும்? உண்மையா வியாபாரம் செய்யணும். நீங்க வியாபாரம் செய்றீங்க, இறைநேசரா இருப்பீங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வதை திருமதி பதிவு செய்திருக்கிறார். அத்தாஜிரு ஸதூக் அல் அமீன். அத்தாஜிரு ஸதூக் உண்மையான வியாபாரி, அல் அமீன் நம்பிக்கையான வியாபாரி, மஅன் நபியின் நபிமார்களோடு இருப்பார். சகோதரர்களே, தொழுகையாளிகளுக்கு சொல்லாத சிறப்பு, நோன்பாளிகளுக்கு சொல்லாத சிறப்பு. நோன்பு வச்சா சொர்க்கம் கிடைக்கும், தொழுதா சொர்க்கம் கிடைக்கும், ஜகாத்து கொடுத்தா சொர்க்கம் கிடைக்கும், வாஸ்தவம் தான். ஆனா நீ சொர்க்கத்துல நபிமார்களோடு இருப்பேன் என்கிற உத்தரவாதத்தை சொல்லப்படல. சொர்க்கத்துல நபிமார்களோடு இருப்பார்கள் என்கிற உத்தரவாதம் யாருக்கு சொல்லப்படுகிறது? வியாபாரிகளுக்கு சொல்லப்படுகிறது. என் அரும் இளம் வியாபாரிகளுக்கு நான் சொல்லுவேன், சகோதரர்களை, மார்க்கம் சொல்லு, அத்தாஜிர சது உண்மை பேசுகிற நாணயமான வியாபாரி நபிமார்களோடு இருப்பார், சுஹதாக்களோடு இருப்பார், சாலிஹீன்களோடு இருப்பார் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப அல்லாஹ்வை நேசிக்கிறதை எப்படி நேசிக்க முடியும்? வியாபாரியா இருந்துட்டே நேசிக்க முடியும். ஒண்ணுதான், வியாபாரத்துல நம்ம என்ன செய்ய வேணாம், பொய் சொல்ல வேணாம், உண்மை சொல்லணும், நாணயமா நடந்துப்போம். அல்லாஹ்வை பயந்து ஒரு கெட்ட பொருளை ஒருத்தருக்கு தெரிஞ்சே விற்க கூடாது. அல்லாஹ்வை பயந்து நடந்துகிட்டா அது இறைநேசம். அந்த இறைநேசத்திற்குரிய மதிப்பை அவர் பெறுவார். ஒரு வியாபாரி அவர் லைஃப்ல அப்படித்தான் நடக்கிறாருன்னு வைங்களேன். அவர் பொய் சொல்றது இல்லை, உண்மைதான் பேசுவாரு, நாணயமா தான் நடப்பாரு அப்படின்னு ஒரு வியாபாரி இருந்தாருன்னா அவர் இறைநேசர். பெரும்பாவங்களை செய்யாவிட்டால் அவர் இறைநேசர். இந்த இறைநேசத்துக்கு தடையா இருக்கிறது என்னன்னா பெரும்பாவம் தான். பெரும்பாவம் செய்யாவிட்டால் அவர் நல்ல வியாபாரியாக இருந்தால் இறைநேசர். அதுக்கு அடுத்து பாருங்க, ஒரு ஆளு குடும்பத்துக்காக பாடுபடுறார், உழைக்கிறார், தொழில் செய்யறார். அவரு இது அல்லாஹ் நமக்கு சொன்னது, அல்லாஹ்வுடைய உத்தரவு, குடும்பத்தை பராமரிக்கணும்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அப்படின்ற நினைப்புல ஒரு ஆளு குடும்பத்துக்கு பராமரிக்கிறதுல ஈடுபட்டார்னா அவர் முஜாஹிது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் இருக்கிறது. ஒரு இளைஞரை சஹாபாக்கள் பார்த்தாங்க. நல்ல திடகாத்திரமான ஒரு இளைஞர், புத்துணர்ச்சியோடு இருக்கிற ஒரு இளைஞரை பார்த்தாங்க. அவர் வேலைக்கு போய்கிட்டு இருந்தார். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, லவ்கான ஹாதா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இவ்வளவு திடகாத்திரமான இந்த இளைஞன் அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தத்துக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய சிந்தனையை ரசூலுல்லாஹ் மாத்துனாங்க. இன்கான ஹரஜ யஸா அலா வலதிஹி சிதாரன், இவர் தன்னுடைய சின்ன குழந்தைகளுக்காக உழைக்க புறப்படுவார் என்றால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வின் பாதையில் தான் இருக்கிறார். வயின்கான ஹரஜ யஸா அலா அபவைனி ஷைഖைனி கபீரைன், வயது மூத்த 2 பெற்றோர்களுக்காக உழைப்பதற்காக அவர் போகிறார் என்றால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வின் பாதையில் தான் இருக்கிறார். வயின்கான ஹரஜ யஸா அலா நஃப்ஸிஹி யஃபுஹா, இல்ல நான் யார்த்தையும் கையேந்த கூடாதுங்கிறதுக்காக இவர் ஒரு தொழில இறங்கி போறாருன்னா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவரும் அல்லாஹ்வின் பாதையில் தான் இருக்கிறார். எப்ப தப்பாகும்னா தற்பெருமைக்காக அவர் செயல்படும் போதுதான் அது தப்பாகும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நம்ம செய்யற தொழில்ல அல்லாஹ் சொன்னா அப்படிங்கிறதுக்காக செய்தோம்னா அந்த தொழில் செய்பவர் இறைநேசராகலாம். அதே போல நமக்கு 2 தாய் தகப்பன் இருக்கிறாங்கன்னு வைக்கல,
தாய் தகப்பனை பேணுவோம்னு நடந்தா இறைநேசராகலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்கிறது. பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னா, எல்லோருக்குமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, ரிலர் ரப்பி ஃபீ ரிலல் வாலிதி, அல்லாஹ்வுடைய திருப்தி பெற்றோரின் திருப்தியில் இருக்கிறது. அதே போல அல்லாஹ்வின் கோபம் பெற்றோர்களின் கோபத்தில் இருக்கிறது. நேற்றுக்கு ஒரு 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 ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். அதுல ஒரு மோட்டிவேஷன் டாக் கொடுக்கிற ஒரு பேசுறாரு. அதாவது இதெல்லாம் ஆன்மீகம் சொல்லுதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கிற ஒரு பேசுறாரு. நீங்க உங்க வாழ்க்கையை சிறப்பா வச்சுக்கணும்னா அதுக்கு நான் சில வழிகள் சொல்றேன்னு பேசிட்டு ஒரு விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு, ஷட் யுவர் மவுத் ஆன் யுவர் பேரண்ட்ஸ். உங்க பெற்றோருக்கு முன்னால் வாயை மூடிக்கிங்க. இது யாரு மார்க்கம் சொல்லுது? அதுவே ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து மக்களை உற்சாகப்படுத்துகிற ஒருத்தர் சொல்றாரு, உங்க பேரண்ட்ஸுக்கு முன்னாடி வாயை பொத்திக்குவேன்னு ஒரு உறுதி எடுத்துக்க, நீ ஜெயிச்சிருக்க. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. நம்ம மார்க்கம் சொல்லுது, நீங்க உங்க பேரண்ட்ஸுக்கு முன்னாடி வாயை பொத்திக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய திருப்தியை பெருசா நினைச்சீங்கன்னா அல்லாஹ் திருப்திப்படுவான்னு சொல்லுது. அப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளை இறைநேசர் ஆகிறதுக்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை, அவர் இதை செய்தால் போதும். அதே போல ஒரு மனைவிக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் கணவருக்கு கட்டுப்படு. மனைவிமார்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது, உன் கணவருக்கு கட்டுப்படு, நீ சொர்க்கம் போயிடலாம். ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் இருக்கு. ஒரு இன்னொரு ஹதீஸ் இருக்கு, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிற ஹதீஸ். 2 பேர் அவர்களுடைய தொழுகை அவர்களுடைய தலையை தாண்டி போகாது சொல்றாங்க. 2 பேர் அவர்களுடைய தொழுகை அவர்களுடைய தலையை தாண்டி போகாது. ஒரு ஆள் யாருன்னா தன்னுடைய எஜமானனை விட்டு ஓடி போகிற அடிமை. 2வது இம்ரஅத்துன் அஸத் ஜௌஜஹா, தன் கணவருக்கு எதிராக போகிற மனைவி. தொழுதா கூட தொழுகை தலைக்கு மேல போகாது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற கணவனுக்கு கட்டுப்படுங்க, சொர்க்கத்துல எந்த வாசல் வழியாகவும் போகலான்னு இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க. இப்படி நம்ம மார்க்கம் என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல் அப்படிங்கிற எண்ணத்தோட நாம இருக்கிற பருவத்துல நாம செய்யற வேலையில அல்லாஹ்வை நெருங்க முடியும். ஒரு பிள்ளையாக நாம் அல்லாஹ்வை நெருங்க முடியும், ஒரு தாய் தகப்பனாக நாம் அல்லாஹ்வை நெருங்க முடியும், ஒரு மனைவியாக கணவனாக அல்லாஹ்வை நெருங்க முடியும், ஒரு வியாபாரியாக அல்லாஹ்வை நெருங்க முடியும், ஒரு இளைஞனாக அல்லாஹ்வை நெருங்க முடியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இளைஞர்கள் அல்லாஹ்வை வணக்க வழிபாடு செய்வதில் ஈடுபட்டால் அவர்கள் சொர்க்கத்தின் நிழலில் இருப்பார்கள். இளமைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. வயசு உடம்புல சக்தி இருக்கிற போது அல்லாஹ்வுக்காக அதை கட்டுப்படுத்திக்கிறாருன்னு வைக்கல. நான் எப்பவும் இப்ப எல்லாம் சொல்றது ஒண்ணு இல்லைன்னா இந்த போனு பாக்குற கையில எல்லா அனாச்சாரங்களும் போன்ல இருக்கு. ஒரு இளைஞன் நான் நல்லதை மட்டும் பார்ப்பேன், கெட்டது வரும்போது இதை தள்ளி விட்டுருவேன்னு ஒரு தடவை இப்படி தள்ளி விட்டாருன்னு வைங்களேன், அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர் ஆகிடுவார். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்ப இளைஞராக இருந்து கொண்டு நாம் யாராக முடியும்? இறைநேசராக ஆக முடியும். இந்த நேசத்தை வளர்த்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அபு உஸ்மான் அல் ஹீரி அப்படிங்கிற ஒரு சொல்லுவாரு, அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு இது போதும், இந்த அளவுலையும் நெருங்க முடியும். இதுக்கு மேல அல்லாஹ்வை நெருங்கணும்னா 3 பண்பு வேணும். ஒண்ணு என்னன்னா நல்லொழுக்கம், எல்லா இடத்துலயும் நல்லொழுக்கம். 2வது எப்போதுமே அல்லாஹ்வை பத்தி ஒரு பயம், நிலையான அல்லாஹ்வை பத்திய பயம். 3வது அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற நினைப்பு, முராக்கபான்னு சொல்லுவோம். அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற நினைப்பு. இந்த நினைப்பு இருந்தா இன்னும் அல்லாஹ்வை நெருங்க முடியும். இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு, அல்லாஹ்வை நேசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா திக்ர் சொல்லுவோம், திக்ர் தஸ்பீஹ் செய்யறது. நம்ம ஒவ்வொருத்தரும் இதை கணக்கில் எடுத்துக்கலாம். இந்த பள்ளிவாசல்ல தொழுகைக்கு முடிச்சுட்டு திக்ர் தஸ்பீஹ் செய்யறோம் இல்லையா, அதுவும் சரிதான். அதுக்கு மேல கொஞ்சம் திக்ர் தஸ்பீஹ்ல ஈடுபட்டா நம்ம நாக்கு திக்ரில் நனைந்ததாக இருக்குமானா நம்ம அல்லாஹ்வை நெருங்குறோம்னு அர்த்தம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள்ல மிகச்சிறந்தவர். அவரை பற்றி நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பயான் பேசியிருக்கேன். முஆத் இப்னு ஜபல் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள்ல அவருக்கு என்ன ஒரு வேலைன்னா, எங்க பிரச்சனைனாலும் ரசூலுல்லாஹ் அவர் அனுப்பிடுவாங்க. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைன்னா அவர் போவார். அதனால அவருக்கு என்ன வாய்ப்பு கிடைக்காது, மஸ்ஜித் நபவியிலேயே உட்கார்ந்து இருக்கிற வாய்ப்பு கிடைக்காது. சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி அமல் செய்யறதுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ரசூலுல்லாஹ் அவர் அனுப்பி விட்டுருவாங்க. அப்படி பல இடங்களுக்கு போறாரு. கடைசியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை யமனுக்கு அனுப்புறாங்க, ஆளுநராக அனுப்புறாங்க. ரொம்ப சின்ன வயசுல
ஆளுநராக அனுப்பும் போது அவர் ரசூலுல்லாஹ்விலிருந்து விடை பெறும் போது கடைசியா கேட்கிறார். அந்த ஹதீஸ் வருது, ஆகிருமா ஃபாரத்து அலைஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் குல்துலு. ரசூலுல்லாஹ்விலிருந்து கடைசியா விடை பெற்ற, அதுக்கப்புறம் நான் ரசூலுல்லாஹ் பார்க்கல. கடைசியா விடை பெறும் போது நான் ரசூலுல்லாஹ்ட்ட என்ன கேட்டேன், ஐயுல் அமாலி கைருன் வ அக்ரபு இலல்லாஹ், எந்த நன்மை அல்லாஹ்வை மிக நெருக்கமாக்கக்கூடியதுன்னு கேட்டேன். இளைஞர், நம்ம வேலையெல்லாம் செய்வோம். இளைஞர்களா இருக்கிறவங்க நமக்கு என்ன வேலை இருக்கோ அந்த வேலையெல்லாம் செய்வோங்க. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகத்துக்கு வச்சுப்போம், அல்லாஹ்வை நெருக்கமாக்குறது என்ன அப்படின்னு கேட்கிறார். அவர் புறப்படுற நேரத்துல கேட்கிறார். ரசூலுல்லாஹ் அவருக்கு நிறைய உபதேசம் பண்ணாங்க, ஹதீசுகள்ல வரும். அவர் வந்து ஒட்டகத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அவர் ஏறி உட்கார்ந்த பிறகு அந்த ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் இழுத்துட்டு போனாங்கன்னு வரும். சொல்லிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க, நிறைய உபதேசம் பண்ணாங்கன்னு வரும். ஆனா அவர் கடைசியா கேட்கிறாரு, எந்த அமல் என்னை அல்லாஹ்வை நோக்கி நெருக்கமாக்கும் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொன்னாங்க, அன் தமூத வ லிசானுக ருதபுன் மின் திக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல், நீ மௌத்தாகும் போது உன் வாய் நாக்கு அல்லாஹ்வுடைய திக்ரில் நனைந்ததாக இருக்கட்டும். அவருக்கு அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்கி வைக்கிற வேலை என்ன? திக்ர் செய்யுங்கன்னு சொன்னாங்க. இந்த திக்ரு நம்மை அல்லாஹ்வோடு நெருக்கமாக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. இப்ப நம்ம பல வழிகள்ல நாம செய்யற வியாபாரம், நம்ம வாழ்ற வாழ்க்கை, இதுல எல்லாம் அல்லாஹ்வை நெருங்க முடியும். அதை இன்னும் கூட அல்லாஹ் ஒருபடி மேலா நெருங்கணும்னா நஃபிலான தொழுகைகள் அதிகம் தொழுகிறது. அல்லாஹ் சொல்றான், மாசால அப்தி யத்தகர்ரபு இலைய, அடியார்கள் என்னை நஃபில் வணக்கத்தின் மூலம் நெருங்குகிறார்கள். ஃபர்லான தொழுகை தொழுகிறது சிறப்பு. அதுக்கப்புறம் நஃபிலான வணக்கங்கள் செய்வது, இப்ப தஹஜ்ஜுத் தொழுகை, அது அல்லாம ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நாம நஃபில் தொழுகலாம். அது அல்லாம வேற இஷ்ராக்கு தொழுகை அப்படின்னு பல நஃபில் தொழுகைகள் இருக்கிறது. அந்த நஃபில் தொழுகைகள் நம்மை அல்லாஹ்வோடு சேர்க்கிற ரகசியங்கள். சொன்னாங்க, நஃபில் தொழுகையின் மூலம் அடியான் என்னை நெருங்குகிறான். ஒரு கட்டத்தில் அவன் பேசுகிற பேச்சாக நான் ஆகிவிடுகிறேன், அவன் பிடிக்கிற கையாக நான் மாறிவிடுகிறேன், அவன் நடக்கிற காலாக நான் ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால நஃபில் தொழுகைகள் இதுல நாம நினைச்சோம்னா கஷ்டம் கிடையாது. ஒரு 2 ரக்காத்து டெய்லி நான் எக்ஸ்ட்ரா தொழுதுவேன், வியாபாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி, அல்லது ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி, அல்லது மகரிப் தொழுகைக்கு பின்னாடி ஒரு 2 ரக்காத்து அதிகமா தொழுதுக்குவேன் அப்படின்னு முடிவு செய்துட்டா நம்ம அல்லாஹ்வை நெருங்குற ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டோம்னா, திக்ர் தஸ்பீகள் செய்யும் போது நாம் அல்லாஹ்வை நெருங்குறோம்னு அர்த்தம். மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், இறை நேசத்தை வளர்த்துக் கொள்வான் பாதைகளில் அது ஒண்ணு. ஒரு நாளைக்கு நான் 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்றேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றேன். ஒரு நாளைக்கு நான் 100-200 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுவேன், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவேன், 3ஆம் கலிமா சொல்லுவேன், ஹஸ்புனல்லாஹ் சொல்லுவேன், யா ஹய்யு யா கய்யூம் சொல்லுவேன். ஏதாவது ஒரு திக்ர். ஆனால் அந்த திக்ர் சொல்லும் போது கல்பு அதனோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்பு சேர்ந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது சகஜமா நடக்காது. கல்பு சேர்ந்துருச்சுன்னா, நம்ம சொல்ற வார்த்தையோட கல்பு சேர்ந்துருச்சுன்னா நாம மலக்குகளுக்கு கை கொடுக்கிறவங்களா ஆயிடலாம், மலக்குகள்கிட்ட முசாஃபா செய்யறவங்களா ஆயிடலாம். கல்பு அவ்வளவு சீக்கிரம் சேராது. ஆனா மனசு அதுக்குன்னு ஒதுக்கி பல வேலைகள் செய்யாம திக்ர் மட்டும் செய்யறதுன்னு கொஞ்ச நேரம் திக்ர் மட்டும் செய்துக்கிட்டு இருந்தோம்னா அதன் வழியாக அல்லாஹ்வை நெருங்கியவர்களாக முடியும் என்று அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தரு. எனவே இறை நேசம் என்பது யாரோ சிலருக்கு மாத்திரம் உரியதல்ல, எல்லோருக்கும் உரியது. நம்மை ஒவ்வொருவரும் நாம் இருக்கிற நிலையிலிருந்து அந்த அந்தஸ்தை அடைய முடியும். அந்த நாம் இருக்கிற நிலையில ஒரு படி மேலாக அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக. அல்லாஹ்வை நேசிக்கணுமா வேணாமா? நம்ம எல்லாம் ரசூலுல்லாஹ்வை நேசிப்போம். அல்லாஹ்வை நேசிக்கிறோமா வேணாமா? அல்லாஹ் தான் எல்லாத்தையும் கொடுத்தான். இந்த உயிர் வேற யார் கொடுத்தது? தாய் தகப்பம் கொடுத்தது இல்லை, அல்லாஹ் கொடுத்தது. நம்ம ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்தது, நமக்கான பாதுகாப்பு அல்லாஹ் கொடுத்தது, எல்லாம் அல்லாஹ் கொடுத்ததுங்கிற போது இன்னும் ஒண்ணு இருக்கு நம்ம பயப்படுறதுக்கு. இதுல எதை வேணாலும் எப்ப வேணாலும் பிடுங்கி கொடுக்கிற சக்தி அல்லாஹ்வுக்கு இருக்கு இல்லையா? மூச்சு எல்லா நேரமும் இருக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இருக்கிறதா? காசு எல்லா நேரமும் இருக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இருக்கிறதா? அந்தஸ்து, பொறுப்பு எதுவும் எல்லாம் உத்தரவாதம் கிடையாது. நினைச்சா அல்லாஹ் நிமிஷத்துல உருவிடலாம். பயப்பட வேண்டியது. இது எல்லாத்தையும் கொடுத்தது அல்லாஹ் தான். இது எதையும் எடுத்துக்கொள்வதற்கு சக்தி படைச்சவன் அல்லாஹ் தான் என்று நினைக்கும் போது அல்லாஹ்வை நாம நேசிப்பதற்கான உணர்வு தானாக வரும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. எனவே இறைநேசர்கள் என்பவர்கள்
அவங்க மூலமாக நமக்கு கிடைக்கிற செய்தி என்னன்னா, நாமளும் அல்லாஹ்வை நேசிக்கணுங்கிறது. இறை நேசர்கள்ட்ட நம்ம போகும்போது அவங்க நம்மகிட்ட இருந்து புடுங்கிக்க நினைக்கிறது இல்லை. நான் சொல்றது, நீங்க தர்காவுக்கு போனீங்கன்னா உண்டியல்ல காசு போடணுன்ற அவசியமே கிடையாது. யாராவது உண்டியல்ல காசு போடணும்னு அவசியம் இருக்கு? அவசியமே கிடையாது. உங்களுக்கு இப்ப ஏதாவது நல்ல காரியம் செய்யறோம், தான தர்மம் செய்யறோம்னு நினைச்சு போறதுனா போடுங்க, இல்லாட்டி போட வேண்டியதில்லை. வலிமார்களிடத்தில் போகிற போது நம்மிடத்தில் இருந்து அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை, நமக்கு அவர்கள் தருவதற்கு முயற்சி செய்கிறார். தன்னை நாடி வந்தவர்களை நல்வழிப்படுத்த அவர்கள் முயற்சி செய்கிறார். நன்மைகளை அதிகம் சம்பாதித்துக் கொள்ள நம்மை அவர்கள் தூண்டுகிறார். எங்களுடைய வேலூர் பாக்கியாத்து சாலிஹா தர்பு கல்லூரியினுடைய நாசராக இருந்த அண்ணல் ஆலா ஹசரத் அவங்க 150 வருஷத்துக்கு முன்னாடி பாக்கியாத்து சாலிஹாத் மதரசாவை தொடங்கிட்டாங்க. நிறைய பணக்காரங்க போய் பார்க்க போறாங்க. ஒரு பணக்காரர் அவர் பார்த்துட்டு அன்னைக்கு 500 ரூபாய் கையில கொடுக்குறாரு. அன்னைக்கு 500 ரூபாய் கையில கொடுத்த ஹசரத், அப்பையிலே இருக்கு, உங்களுக்காக வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். அப்ப ஹசரத் சொன்னாராம், இந்த 500 ரூபாயை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் மட்டும்தான் துவா செய்வேன், மதரசாவுக்கு கொடுத்தீங்கன்னா மாணவர்கள் எல்லாரும் உங்களுக்கு துவா செய்யணும், அதனால மதரசாவுக்கு கொடுங்கன்னு ரசீது போட்டு கொடுத்தாங்கன்னு செய்தி இருக்கு. இப்ப இறைநேசர்கள் நம்மிடத்திலிருந்து புடுங்குபவர்கள் அல்ல, வாங்குபவர்கள் அல்ல, நமக்கு தருபவர்கள். அவர்களுக்கு அருகில் இருக்கிற வரைக்கும் அந்த பரக்கத்து கிடைக்கும். அவர்களை சிந்திக்கிற போது அவர்களுடைய நேசம் நமக்கு வரும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. எனவே இறைநேசர்கள் என்பது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம். இந்த வார்த்தையே சொல்லுதா இல்லையா? இறைநேசர் அப்படின்னாலே அது நாம நேசிக்க வேண்டிய விஷயம். இறைநேசர்களை நேசித்து அவர்கள் காட்டிய வழியில் நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. நம்மில் ஒவ்வொருவரும் நாம் இருக்கிற நிலையில் அல்லாஹ்வை நேசித்து வாழ்வதற்கான முயற்சியை மேற்கொள்வோம். ஒரு தீர்மானம் எடுத்துக்குவோம். இந்த ஜும்மால இருந்து வெளியே போறதுக்குள்ளார நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துக்குவோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவை நம் வாழ்க்கையில் பாக்கியமான ஜும்மாவாக ஆக்கி வைப்பானாக என்று துஆ செய்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.